பழம் நீயப்பா, முருகன் மற்றும் ஞானத்தின் மாவிழுது. ஒரு காலத்தில் மவுனக் கைலாயத்தில் பவனி செய்து கொண்டிருந்த சிவபெருமானும் பார்வதியம்மையும் அருகே நாரதர் வந்தார். அவரிடம் ஒரு அதிசயமான மாம்பழம் இருந்தது. இது சாதாரண பழமல்ல. இந்த மாம்பழம் ஒருவர் சாப்பிட்டால் அவருக்கு அழிவில்லா ஞானம் கிடைக்கும். நாரதர் சொன்னார், இந்த பழத்தை ஒரே ஒரு நபர்தான் சாப்பிட முடியும். அதனால் யார் பெற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். விநாயகரும் முருகனும் இந்த ஞானப்பழத்தை பெற விரும்பினார்கள். அப்போது சிவபெருமான் ஒரு சோதனையை வைத்தார். உலகத்தை 3 முறை சுழன்று வந்தவனே இந்த பழத்தை பெறும். முருகனின் பயணம். முருகப்பெருமான் தனது வேகமான மயில் வாகனத்தில் உடனே உலகை சுற்றி புறப்பட்டார். கடல் கடந்து, மலையை கடந்து, திசைகளெல்லாம் பயணம் செய்தார். விநாயகர் அறிவால் செயல். விநாயகர் தன்னுடைய பெற்றோர் சிவனும் பார்வதியும் தான் உலகமே என்று எண்ணி அவர்களை 3 முறை சுற்றினார். அவர் கூறினார், எனது பெற்றோர் உலகத்திற்கே சமமானவர்கள். அவர்களைச் சுற்றி வந்ததாலே நான் உலகத்தை 3 முறை சுற்றி வந்தேன். இதைக் கேட்ட சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் மாம்பழத்தை விநாயகருக்கு அளித்தார்கள். முருகன் திரும்பியதும் இந்த செய்தி தெரிய வந்தது. அவர் மிகவும் கோபமடைந்து பழனிக்கு சென்று தவமிருக்கும் வண்ணம் தனிமை புரிந்தார். அங்கேயே அவர் தன்னை பழம் நீயப்பா என்று அழைத்துக் கொண்டார். அதாவது ஞானப்பழம் எனக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு கூறியது.